ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்ன மருமகள் சீரியல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி சின்ன மருமகள் சீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சேது தமிழோட கல்யாணத்துக்காக வள்ளி திருமண நாடகம் நடத்துகிறாங்க. வள்ளி திருமண நாடகம் முடிஞ்சோடனே அந்த மாலையை வந்து சேதியும் தமிழையும் மாற்ற வைக்கிறாங்க. மாற்றனே எனக்கு இதே போல் என் மகனும் என் மருமகளும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே தமிழோட அப்பா வந்து உங்களை என் பொண்ணை வந்து இந்த வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்ட்டு சொல்லி தமிழோட அப்பா சொல்கிறாங்க. இருக்கட்டும் சம்மந்தி, பரவாயில்ல, நாங்கள் போயிட்டு வரட்டுமா அப்படின்ட்டு ராஜாங்க சொல்கிறாங்க. சரிங்க சம்மந்தி அப்படின்னு தமிழோட அம்மா போயிட்டு கால் பண்ணு தமிழ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பாட்டி வந்து தாமரையும் அவங்க அம்மாவையும் பார்த்து, தயவுசெய்து நீ வந்து என் மகன்கண்ணில் பற்றாதீங்க, ஓடி போயிருங்க அப்படின்னு. உடனே கருப்பு வந்து விடுங்க பாட்டி, அவங்கள என்ன தான் சொன்னாலும் நம்ம திருத்தவே முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு வண்டியில் ஏறுறாங்க. வண்டியில் ஏறினேவும் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனோடனே கருப்பு வந்து தமிழ் சேதுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். வாழ்த்துக்கள் மாப்பிள்ளை அப்படின்னு. எதுக்கு மாமா காலையிலேருந்து வாழ்த்துக்கள்னே சொல்கிறீங்க? காலையில் சொன்னது கல்யாண நாளுக்காக, இப்போ சொன்னது 2வது வருஷம் முதல் இரவுக்காக சொல்கிறேன் அப்படின்னு. என்னது 2வது வருஷம் முதல் இரவா? என்ன மாமா சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம், போய் பாரு, ஒரு ரூமை பாரு, ஆச்சரியப்படுவீங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். அப்படின்னு சேதுக்கு வந்து ஒரே ஷாக்கிங்காக இருக்குது. ஐயோ மாமா, நீ என்னையா பண்ணி வச்சுருக்க? உன்னை யாரை கேட்டி அந்த வேலையெல்லாம் செஞ்சேன்? அவன் என்னை என்ன நினைக்க மாட்டா? இதுக்காக அலைகிறேன்னு வந்து என்னை நினைக்க மாட்டா அப்படின்னு. இருக்கட்டும், உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு நானும் சித்தப்பாவும் செஞ்சோம் அப்படின்னு. ஆமாம் செஞ்சீங்க, நல்லா செஞ்சீங்க, போங்க, அவள் என்னை கொல்ல போகிறா அப்படின்னு நினைப்போம். சரி விடு, நான் எப்படியாவது போய் சமாளிக்கிறேன் அப்படின்ட்டு சேது வந்து ரூம்குள்ளே போகிறாங்க. ரூம்குள்ளே போனோடனேவும் ஒரே டெக்கரேஷனாக இருக்குது. ஐயோ மாமா மனசுக்குள்ளே, ஐயோ மாமா என்னையா கல்யாணத்துக்கு கூட இப்படி செய்யாமல் 2வது வருஷம் கல்யாண நாளுக்கு இப்படி செஞ்சுருக்கேயா அப்படின்ட்டு. ஐயோ அவள் வேற முறைக்கிறாளே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்கிறா சேது. உடனே தமிழ், இங்கே என்ன நடக்குது? இங்கே ஒன்றுமே நடக்கலை அப்படின்ட்டு சேது சொல்கிறா. இல்லை, காலையிலேருந்து இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியலை, நீ சொல்லியே ஆகணும் அப்படின்ற மாதிரி தமிழ் வந்து இல்லை, நான் பண்ண தப்புக்கு பிராயச்சித்தமாக தான் இதெல்லாம் நான் செஞ்சேன். நான் இருந்தாலும் வந்து இந்த மாதிரி உங்கள்கிட்ட பேசியிருக்கக்கூடாது, வச்சுருக்கக்கூடாது அப்படின்னு. இதே உங்கள் அம்மா அப்பா உங்கள் பாட்டியை பார்த்து இந்த மாதிரி கேள்வி கேட்பியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே தமிழ் சேது வந்து பழசெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. என்னை மன்னிச்சிரு தமிழ், நான் இனிமேல் அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேன், நீ பண்ணது ரொம்ப தப்பு தான் அப்படின்ற மாதிரி தமிழ் வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. காலையில் வந்து தாமரைட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க, மலர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. என்ன தமிழ் அப்படின்ட்டு. இல்லைக்கா ஒன்றும் ஒரே டயர்டாக இருக்குது, காலேஜில் ரொம்ப ஒர்க்காக இருக்குன்ட்டு இன்றைக்கான எபிசோட் முடிக்கிறாங்க. நாளைக்கு என்ன எபிசோடுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.